சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்திற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு குறித்து இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த ஹதீஸு பைஹகியிலே 7905வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மல் மையித்து ஃபில் கபரி, மண்ணறையிலே கபருக்குள்ளே மையத்தாகிறது, இல்லா கல் கரீகில் முத்தகவ்விசி, ஆழ்கடலிலே மூழ்கி இருப்பவனை போன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆழ்கடலிலே எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் இல்லாமல் கடலிலே மூழ்கி இருக்கக்கூடியவனுக்கு உதவி தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மையத்தும் கபருக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த மையத்திற்கு உதவி தேவை. அங்கு நடக்கக்கூடிய அதாபுகள், வேதனைகள், இவைகளிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உதவியை ஒவ்வொரு மையத்தும் கபருக்குள்ளே இருந்து எந்ததிரு தாவத்தன் தல்ஹகுஹு மின் அபின், வெளியிலே உலகத்திலே வாழக்கூடிய நம்மிடமிருந்து துஆவை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளே இருக்கிறது என்று சொன்னார்கள். பிரார்த்தனை, அதிலேயும் குறிப்பாக யாருடைய பிரார்த்தனையை அது எதிர்பார்க்கிறது என்ற பட்டியலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மின் அப், தந்தையிடமிருந்து. நம்ம அத்தா நமக்கு ஏதாவது நன்மைகளை இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு நமக்கு கேட்க மாட்டார்களா என்ற தந்தை. இரண்டாவதாக அவ் உம்மின், தாயிடமிருந்து. மூன்றாவதாக அவ் அஹின், சகோதரனிடமிருந்து. நாலாவதாக அவ் சதீகின், நண்பர்களிடமிருந்து. வேறொரு ஹதீஸில் குழந்தைகளிடமிருந்து என்று வருகிறது, பெற்ற பிள்ளைகளிடமிருந்து என்பதாக. அப்ப இத்துணை நபர்களிடமிருந்தும் அந்த மையத் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்த வண்ணம் உள்ளே இருக்கிறது. இவர்களில் யாராவது ஒருவர் அந்த மையத்திற்கு துஆ செய்து விட்டால் ஃபைதன் லஹக்தஹு கானத் அஹப்பு இலைஹி மினத் துன்யா வமா ஃபீஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அந்த மையத்திற்கு ரொம்ப ரொம்ப பிரியமானதாக இருக்கிறது நாம் கேட்டு அனுப்பக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார் என்று சொன்னார்கள், பாவ மன்னிப்பு. எங்களுடைய முன்னோர்களை பாவத்தை மன்னித்து விடு ரஹ்மானே, அவர்களுக்கு கபருடைய வேதனையை குறைத்து விடு ரஹ்மானே என்பதாக நாம் கேட்டு அந்த மையத்திற்கு துஆ செய்து அனுப்புகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்க ரொம்ப பிரியமானதாக அந்த துஆ அமைகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டுமல்ல, வஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, கண்ணியமான மகத்துவமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, லியுத்கில அலா அஹ்லில் குபூரி மின் துஆஇ அஹ்லில் அர்தி, அந்த மையத்து வசிக்கக்கூடிய அந்த மண்ணறைக்குள்ளே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பூமியிலிருந்து செய்யக்கூடியவர்கள் துஆவை அல்லாஹ் உள்ளே நுழைக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லியுத்கிலங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் நுழைக்கின்றான். எப்படி என்றால் அம்சாலில் ஜிபால் என்று சொன்னார்கள். மலையை போன்று இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள் மலை நமக்கு தெரியும். அந்த மலை அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
அந்த மையத்திற்கு நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனையின் மூலியமாக கருணை மலையை பொழிகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு ஹதீஸை இப்படி முடிக்கின்றார்கள். வைன்ன ஹதியத்தல் அஹ்யாஇ இலல் அம்வாத், உயிருள்ளவர்கள் உயிரற்ற அந்த மையத்திற்கு அனுப்பக்கூடிய அன்பளிப்புகளிலேயே ஆகச்சிறந்த அன்பளிப்பு என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைன்ன ஹதியத்தல் அஹ்யாஇ இலல் அம்வாத் அல் இஸ்திக்ஃபாரு லஹும், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு இதுதான் சிறந்த அன்பளிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸில் நமக்கு சொல்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, பொதுவாகவே இன்று நம்மளுடைய முன்னோர்களை நாம் மறந்து வாழுகிறோம். நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் என்றால், இரத்த உறவாக இருந்தால் 10 நாள், ரொம்ப பாசம் வச்சிருந்தா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படியே அந்த பாசம் அப்படியே மங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொம்ப பாசம் வச்சுருந்த நம்முடைய உம்மாவாக இருக்கட்டும், வாப்பா அத்தாவாக இருக்கட்டும், நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கட்டும், கடந்து ரொம்ப ரொம்ப அந்த நினைவோடு இருப்பது என்பது ஒரு 6 மாதம்னு கூட வச்சுக்கலாமே. அதை தாண்டிடுச்சு அப்படின்னா நம்ம உலகத்தில் வாழ பழகிடுவோம். நம்மளுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் எல்லாத்தையும் மறக்க பழகிடுவோம். முடிஞ்சு போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் எப்போயாவது வீட்டில் பேசும் பொழுது அத்தா அப்படி இருந்தாங்களே இப்படி இருந்தாங்களேன்னு லேசான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்பொழுதுமே உங்களுடைய முன்னோர்களை பெற்றோர்களை உங்களுடைய மரணித்தவர்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி நீங்கள் துவா கேட்கின்ற பொழுதும் அவர்களுக்காக வேண்டியும் துவாவை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எங்கள் பாவத்தை மன்னிடா ரஹ்மானே அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுடைய முன்னோர்கள் கபருக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடுன்னு கேட்பதில் நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். 1 நிமிஷம் கூட ஆகாது. அதையும் சேர்த்து கேட்டுக்கிறங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அங்கு நிறைய நன்மைகள் தேவைப்படுகிறது. நம்ம தான் அவங்களுக்கு அனுப்பணும். குழந்தைய கொண்டு போய் கோயம்புத்தூரில் சேர்த்து விட்ருக்கோம், சென்னையில் சேர்த்து விட்ருக்கோம் கல்லூரியில் படிப்பதற்காக வேண்டி. அந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் நம்ம என்ன செய்வோம், செலவுக்கு பணம் அனுப்புவோமா இல்லையா? பணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபோன் போட்டு அத்தான் எனக்கு பணம் அனுப்பி வைங்க, முடிஞ்சு போச்சு, அந்த ஃபீஸ் கட்டணும் இந்த ஃபீஸ் கட்டணும் அது பண்ணணும், எனக்கு செலவுக்கு இல்லை, எல்லா விஷயங்களையும் கேட்பாங்க, நம்ம அனுப்பி வைப்போம். அதை விட மேலானது ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய முன்னோர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து அந்த நன்மைகளை சேர்த்து வைக்கணும். சரி, அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கும் விஷயத்தில் எப்படியெல்லாம் நாம் நியத்து செய்து கொள்ளலாம் என்ற ஒரு வழிமுறையை நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதில் மிக முக்கியமான ஒன்று, எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், தான தர்மமாக இருக்கட்டும், அல்லது செய்யக்கூடிய தஸ்பீஹ் திக்ராக இருக்கட்டும், ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்தாக இருக்கட்டும், அல்லது செய்யக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இஸ்திக்ஃபாராக இருக்கட்டும், பாவ மன்னிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி பொதுவான ஒரு நியத்து ஒன்று வைக்க வேண்டும் என்று சொல்கிறது. என்ன நியத்து? நான் செய்யக்கூடிய இந்த தான தர்மத்தினுடைய நன்மைகளை என்னுடைய முன்னோர்களுக்கு யா அல்லாஹ் இந்த நன்மைகளை சேர்த்து வைப்பாயாக. இது போன்ற அனைத்து அமல்களையுமே அந்த பொதுவான நியத்து நாம் வைக்க வேண்டும். அந்த நியத்து வைப்பதின் மூலியமாக நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அல்லாஹ் ஒருபொழுதும் குறைக்க மாட்டான். சில பேர் நினச்சிக்கிறது, நம்ம இப்படி நியத்து வச்சிட்டோம்னா இதனுடைய நன்மை ஃபுல்லாக அங்கே போயிருமே, இப்போ நம்ம கிடைக்காம போயிருமோ. அப்படி கிடையாது. ஜெராக்ஸ் காப்பியை எத்தனை தடவை எடுத்தாலும் ஜெராக்ஸ் காப்பி வந்துடும். ஆனால் ஒரிஜினல் அப்படியே தான் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஒரு ஆவணத்தை போய் ஜெராக்ஸ் எடுக்கணும், ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஒரிஜினலில் ஏதாவது எழுத்து மங்கிருமா அல்லது குறைஞ்சிருமா? ஒன்றும் குறையாது. ஒரிஜினல் அப்படியே தான் இருக்கும். நம்ம எவ்வளவு அமல் செய்தாலும் சரி நம்மளுடைய நன்மைகள்லேருந்து ஒரு சொட்டு குறைக்கப்படாது. அதை காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்யக்கூடிய அமல்கள்லேருந்து நிறைய நன்மைகளை அல்லாஹ் பகிர்ந்தளித்து கொடுப்பான். அப்போ கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நன்மைகளை அல்லாஹ் குறைக்க மாட்டான் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய அம்மாவுக்கு இதனுடைய நன்மைகளை சேர்த்து வைப்பாக. அத்தா அம்மா யார் நம்ம முன்னோர்கள் வஃபாத் ஆகியிருக்காங்களோ அவங்கள நம்ம என்ன செஞ்சுக்கணும், நியத்து பண்ணிக்கணும். நியத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த நன்மைகளை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு அழகான முறையில் சொல்லித்தரும். இன்றைக்கி
நிறைய துவா குறைஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணித்து விட்டால் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடியது 3ண்டாங்க. மரணித்து விட்டால் நம்மளோடு பின்தொடர்ந்து வரக்கூடியது எல்லாமே நம்மளை பின்தொடர்ந்து வரும். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி 3. ஒன்று, பெற்றோர்கள் அந்த மையத்திற்காக வேண்டி பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா, அதுதான் அவங்களுக்கு போய் சேரும். ஒன்று. ரெண்டாவது, பயனுள்ள கல்வி. இப்போ யாருக்காவது நம்ம பயனுள்ள கல்வியை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம், ஒரு குர்ஆனை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம், அல்லது பயன் பெறக்கூடிய எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி அந்த கல்வியை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். அவர் 10 பேர், அவர் 20 பேர், அவர் 100 பேர் அப்படியே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை கொண்டு அதை அமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதனுடைய நன்மைகளும் அவருக்கு அந்த மையத்துக்கு வரும். பிள்ளைகளுடைய துவாவும் அந்த மையத்துக்கு போகும். அந்த பயனுள்ள கல்வியினுடைய அதனுடைய பலனுடைய அந்த நன்மைகளும் அந்த மையத்துக்கு போகும். 3வது, சதக்கத்துல் ஜாரியான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிரந்தரமாக நன்மை தரக்கூடிய அந்த சதக்கா என்று சொன்னார்கள். தண்ணி இல்லாத ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஒரு போர் போட்டு கொடுக்குறோம், ஒரு கேணியை தோண்டி கொடுக்குறோம், அதுலேருந்து மக்கள் பயன்பெறாங்க அப்படின்னா அது நிரந்தரமாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு பள்ளிவாசல், ஒரு மதரசா அல்லது இது போன்ற விஷயங்கள் சதக்கா, நிரந்தரமாக வரக்கூடிய சதக்கா, அதுவும் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தை நமக்கு ஹதீஸில் நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த அடிப்படையில் தான் பொதுவாகவே மையத்துங்கிறது போய் வச்சவொன்னே அதோட முடிஞ்சுங்கிறது அல்ல. அது நம்மிடமிருந்து, உறவுகளிடமிருந்து, குறிப்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா, அத்தா, சகோதரன், நண்பர்கள் இவரிடமிருந்து அந்த நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மறந்து விடாமல் எப்பொழுது துவா கேட்டாலும் இஸ்திக்ஃபாரை சேர்த்து அவர்களுக்காக வேண்டியும் துவா செய்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை ஹதீஸினுடையாக நமக்கு சொல்லித்தராங்க. கண்ணியமான பெருமக்களே, எப்படி உலகத்திலே ஹயாத்தோடு வாழும் காலத்திலே நாம் அவர்களை மறக்காமல் அரவணைத்து கொண்டோமோ, அதுபோன்று நம்மை விட்டும் அவர்கள் மறைந்து கபருக்குள்ளே இருக்கின்ற அந்த நிலைமைகளிலேயும் அவர்களை மறக்காமல் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக. நம்மளுடைய சக்கராத் ஹாலையும் அல்லாஹ் இலகுவானதாக ஆக்கி பரிபூர்ணமான நன்மைகளோடு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.